அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ஹாப்பியான பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ காலையில் ஃபேமிலியோடு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் தான் நாங்கள் எல்லாருமே போட்டிருந்தோம். ஸோ நான் வந்து அழகாக அம்மாவோட saree எடுத்து கட்டிக்கிட்டேன். ஒரு கோல்டன் கலர் saree. இது வந்து அம்மா ஒரு 4 to 5 years பேக் வாங்கினது. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த saree பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி நான் இப்போது கட்டிட்டேன். ஸோ என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் பானைலாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பாவும் போயிட்டு கரும்பும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் தான் எடுத்துகிட்டு வந்தார். கரும்பை மட்டும் நாங்கள் வெளியே வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே நாங்கள் வந்துட்டு இந்த விறகு வச்சு அதில் தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கம். இந்த டைம் climate வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எந்த பொங்கலுக்கும் இந்த மாதிரி மழை நான் பார்த்தது கிடையாது. சும்மா இந்த climate டிஃபர் ஆகி வந்திருந்தது. அம்மா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கும்போது நான் தான் கிட்ட இருந்தேன். நான் ஊத போயிட்டேன். அம்மா தான் வந்து கொஞ்சம் ஊதக்கூடாது, பொங்க விடணும்னு சொல்லிட்டு அழகா நானும் பொங்க விட்டுட்டேன். நான் ஏன் ஊத போயிட்டேன்னா, எப்பயுமே நாங்க வெளியில தான் பொங்கல் வைக்கிறது வழக்கம். ஐயோ! கிச்சன்ல பொங்கிருச்சு நான் என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு ஊதிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வெல்லம் இடிச்சு குடுத்தாங்க. நானே வெல்லம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். நெய் போட்டு முந்திரியும், திராட்சையும் போட்டுட்டு நல்லா வறுத்து, அதையுமே நான் வந்து பொங்கல் பானையில கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம வந்து சூரியனுக்கு படைக்கிற ஒரு பொங்கல் வந்து ரெடி. எல்லா பொங்கலையும் நானே வச்சு முடிச்சுட்டேன். நாங்களும் ஹாப்பியா பொங்கல் எடுத்துட்டு போய் சூரியனுக்கு படைக்கலான்னு சொல்லி, நாங்க பக்கத்துல கார்டனுக்கு தான் போயிருந்தோம் சூரியனுக்கு படைக்க. நான் வந்து கோலம் எல்லாமே போட்டுட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து பூஜைக்காக எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சோம். அதே சமயத்துல அப்பா வந்து மஞ்சளும், கரும்பும் எடுத்துட்டு வந்துட்டு, அத வந்து நல்லா செட் பண்ணி வச்சுட்ருந்தாரு. அப்புறம் அம்மாவும் போயிட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க யூசுவலாவே ஒரே ஒரு பொங்கல் தான் வைப்போம். சக்கரை பொங்கல் மட்டும் தான். அத தான் நாங்க இன்னைக்கு படைச்சோம் சூரியனுக்கு. அம்மா வந்து பிள்ளையாரெல்லாம் புடிச்சு குடுத்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டு, நான் விளக்கேத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். மோஸ்ட்டா எனக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியா போச்சு. எப்பயுமே மிஸ்ஸிங் வந்து என்னன்னா, எப்பயுமே நாங்க வெளியில வைக்கிற பொங்கல் இன்னைக்கு வந்து உள்ள வச்சு எடுத்துட்டு வந்தோம் தான். அதர் தேன் தட் நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். அப்பா அந்த ஊதுபத்தி, அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி எல்லாமே வந்து ஏத்திட்ருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா போயிட்டு தீபாராதனை காட்டிட்டு, சூரியனுக்கும் காட்டிட்டு, நாங்க நல்லா வேண்டிக்கிட்டு, இந்த பொங்கல வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் செலிப்ரேட் பண்ணோம். நாங்க பொங்கல் அப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் சூரியன கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்காக படைக்கிறதுக்கு, இன்னொரு டைம் நாங்க எல்லா சமையலெல்லாம் செஞ்சு நாங்க படைப்போம். ஸோ ஃபைனலி அழகா நாங்க சூரியனுக்கு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்க உள்ள போயிட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கல் படைச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒவ்வொரு டிஷ்ஷா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்துட்டு செலவு வாங்கணும். ஸோ, அதனால வந்துட்டு நானும் அப்பாவும் ரெடி ஆயிட்டு வெளிய கிளம்பிட்டோம். இது ஒரு அவுட்ஃபிட். மார்னிங் saree போட்டிருந்தேன். இதுவும் என்னோட அவுட்ஃபிட். போனா சரியான கூட்டமா இருந்தது மார்க்கெட்ல. ஃபைனலி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா எல்லா டிஷ்ஷும் செஞ்சவனே எங்க தாத்தா, பாட்டிக்கு படைச்சோம். அப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு பார்த்தா, அதில அழகா பூ இருந்தது. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறமா நாங்க வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். இதில நான் ஒரு அவுட்ஃபிட் போட்டிருப்பேன். நாங்க எல்லாருமே ஃபேமிலியா தான் போயிருந்தோம். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஒரு ஃப்ராக். அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோ நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஊரு ரீச் ஆயிட்டு, ஃபார்ம்லேண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு, ஃபார்ம்லேண்ட் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, சுத்தி பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஹாப்பி பொங்கல்!